எடை கூடுதலுக்கும் உடல் பருமனுக்கும் நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரியல. ஸோ அங்கிருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம எதை பண்ணாலும், நம்ம எதை யோசிச்சாலும் ஹெல்த் அப்படின்னு வரும்போது நம்ம யோசிக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஏன்னா நம்மளுடைய கம்பெனி வந்து WHO அப்ரூவ்டு, அதோட சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு. சரிங்களா? WHO சர்டிஃபிகேட் வாங்கி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட அப்ரூவலோட தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா நம்மளுடைய ப்ராடக்ட் வெறும் ஊட்டச்சத்து மட்டும் கிடையாது, ஊட்டச்சத்துல ஏற்படக்கூடிய குறைகளை நிவர்த்தி பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டும் இதுல இருக்கு. அப்ப அது நிவர்த்தி பண்ணுது, அதாவது ஒரு பிரச்சனை தீர்க்குது அப்படின்னும் போது உலக சுகாதார மையம் அதை ஆராய்ச்சி பண்ணி அது உண்மையா அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி தான் நம்மளுக்கு சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எஸ், இட்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால நம்மகிட்ட WHO சர்டிஃபிகேட் இருக்கு. ஸோ WHO என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருடைய சராசரி நிறை அந்த உடல் எடை அப்படிங்கிறது 18.5க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து அண்டர் வெயிட் அப்படின்ற கேட்டகரியில இருக்காங்க அப்படின்றாங்க. அதாவது அண்டர் வெயிட் அவங்க என்ன பண்ணணும், இன்னும் எடையை கூட்டணும் அப்படின்னு அர்த்தம். அதே போல 18.5ல இருந்து 24.9க்குள்ள அவங்களோட BMI இருக்கு, பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதை. சரிங்களா? இது என்ன சொல்லுவாங்கன்னா பாடி மாஸ் இண்டெக்ஸ். அந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18.5ல இருந்து 24.9க்குள்ள இருந்துச்சுன்னா அவங்க வந்து சரியான இடையில இருக்காங்க, அவங்களோட வெயிட் சரியான அளவுல இருக்கு, அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அதுவே 25க்கு மேல போயிடுச்சு, 29.9க்குள்ள இருக்கு, இந்த மாதிரி இந்த ரேஷியோக்குள்ள இருக்கு அப்படின்னா அவங்க அதிகமான உடல் எடையில இருக்காங்க. அதாவது ஓவர் வெயிட் அப்படின்னு பேர் இருக்கு. இதுல இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க, ஓவர் வெயிட் சொல்லுவாங்க. ஒபிசிட்டி வேற, ஓவர் வெயிட் வேற. இது உடல் எடை கூடுதல், ஓவர் வெயிட். அதுவே 30 தாண்டிடுச்சுங்க, 30 இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்குங்க, அவங்கெல்லாம் யாருன்னா ஒபிசிட்டி கேட்டகரியில் வருவாங்க. ஸோ ஒபிசிட்டி கேட்டகரி கூட பார்த்தீங்கன்னா மொத்தம் 3ஆ பிரிக்கிறாங்க. ஸோ அதில் ஸ்டேஜ் 1 அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா 30ல இருந்து 34.9க்குள்ள அவங்களுடைய BMI இருந்துக்கு அப்படின்னா அவங்க வந்து ஸ்டேஜ் 1 கேட்டகரியில் இருக்காங்க ஒபிசிட்டியில். அதுவே 35க்கு மேலே போயிடுச்சு, 39.9க்குள்ள இருக்கு அப்படின்னா அவங்க ஸ்டேஜ் 2க்கு வந்துட்டாங்க. ஸ்டேஜ் 1 கிராஸ் பண்ணி ஸ்டேஜ் 2கே வந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அதுவும் 40க்கு மேலே தாண்டிடுச்சு அப்படின்னா ஸ்டேஜ் 3க்கு மாறிட்டாங்கன்னு அர்த்தம். அது என்ன ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3? ஸோ ஒபிசிட்டினாலே ஒபிசிட்டி தானே. அது எதுக்கு இந்த மாதிரி கேட்டகரி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, இது எதுக்காக பிரிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உடம்புல என்ன நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இந்த ஸ்டேஜ்ல இருந்தா அவங்களுக்கு என்ன நோய் வரும். ஸோ உலக சுகாதார மையம் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், அப்ப அந்த நோய்கள் வராம நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கமே. இந்த நோய்கள் வர்றதுக்கான காரணம் இது, இந்த ஸ்டேஜில் போயிடுச்சுன்னா இந்த நோய் வருது, இந்த ஸ்டேஜ் தாண்டும் போது தான் இந்த நோய் வருது அப்படிங்கிறதையும் அனலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இதுக்கான ரிசர்ச்சும் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய BMI எப்படி கால்குலேட் பண்ணிக்கிறது, நான் எப்படி என்னோட BMI செக் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்ன ஃபார்முலா ஒன்று இருக்கு. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹைட்டு சென்டிமீட்டர்ல எடுத்துக்கோங்க. நம்மளுடைய ஹைட்டை சென்டிமீட்டர் எடுத்துட்டு அதை மீட்டரா கன்வெர்ட் பண்ணணும். மீட்டரா கன்வெர்ட் பண்ணா ஒண்ணுமே இல்லை. இப்போ 152 சென்டிமீட்டர் அப்படின்னா 1.52 அப்படின்னு அர்த்தம். 150 அப்படின்னா 1.50. ஸோ அந்த ஒன்று பக்கத்தில் ஒரு 0, ஒரு புள்ளி வச்சிருங்க, அவ்வளோதான். இதுதான் மீட்டர் கணக்கு. அதை ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணா திருப்பி அதே நம்மளால மறுபடியும் பெருக்கணும். இப்போ ஒருத்தர் 2 மீட்டர் இருக்கான்னா 2 × 4 மீட்டர்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இப்போ 1.5னா 1.5 × 1.5. ஸோ அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணிக்கணும். நம்மளுடைய வெயிட் எவ்வளோ அதை மெஷர் பண்ணிக்கோங்க கிலோவில். ஸோ வெயிட் டிவைடட் பை இப்போ நம்ம மார்க் பண்ண அந்த மீட்டர் ஸ்கொயர். ஸோ அந்த வேல்யூ அப்ளை பண்ணோம்னா கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் BMI. சரிங்களா? ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 60 கிலோ வெயிட் இருக்கக்கூடிய நபர் ஒரு 1.52 ஹைட்ல இருக்காங்க மீட்டர்ல அப்படின்னா அவங்களுடைய உடல் எடை BMI எவ்வளவா இருக்கும் அப்படின்னா 25.96, அதாவது 26 இருக்கும். இப்போ 26 அப்படின் போது அவங்க ஓவர் வெயிட்ல இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க, கரெக்டாக வரும். சரிங்களா? ஸோ அப்படி அதிகமாச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்றது பார்த்தோம்னா, உலக அளவுல இந்த ரேஷியோ அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே தான் வருதே தவிர்த்து இது குறைவாவோ இல்ல மெயின்டைன் ஆகவோ கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் இது எப்பத்துல இருந்து இதை மானிட்டரிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா 95ல இருந்து இதை கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட் 95ல இருந்து கால்குலேட் பண்ணும்போது அப்ப இருந்த வெயிட் ஒபிசிட்டியோட ரேஷியோட இப்ப இருக்கிற ரேஷியோ கம்பேர் பண்ணும்போது 3 மடங்கு அதிகரிச்சிருக்குன்றாங்க. இது எப்ப அதிகரிக்க ஆரம்பிச்சது அப்படின்னா, அதுவுமே
நம்ம கோவிட் டைம், கொரோனா டயத்துல எல்லாருக்குமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம், யாருக்குமே வெளியில பிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறதே இல்லை. ஸோ அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது குறையும் போது இங்க எல்லாருமே வந்து அதிகமா சாப்பிட்றது, உட்காந்து வேலை பார்க்கறது, அவ்வளவுதான். உட்காந்து வேலை பார்க்கறது மட்டும் தான் அங்க வேலை. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா ஒபிசிட்டி கூட ஆரம்பிச்சிருச்சு. அது இன்னைக்கு வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கே தவிர்த்து அது குறையவே இல்லை. ஸோ இதை நிறைய வெளியில இருக்கக்கூடிய பிரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய பேர் என்ன பண்றாங்க, இது ஒரு பிசினஸாவே பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா அதன் மூலமா வருமானம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுடைய ஆரோக்கியம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கேள்விக்குறியா தான் இருக்கு வெளியில. ஸோ இதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இந்த ஒபிசிட்டினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டயபெட்டிக், ஹார்ட் ப்ராப்ளம், அப்புறம் ஜாயிண்டிஸ், இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பக்கவாதங்கள், ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ இதுக்கான காரணம் அவங்க ஆரோக்கியமான உணவு சாப்பிடல அப்படிங்கிறது தான். ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கல அப்படிங்கிறது தான். ஸோ இது தடுக்க முடியுமானா கண்டிப்பா முடியும். கண்டிப்பா நம்ம தடுக்கலாம். நம்ம அந்த ஆரோக்கியமான உணவு முறைக்கு மாறிட்டோம் அப்படின்னாலே போதும். ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு மாறிட்டோமா அப்படின்னாலே நம்ம இதை தடுத்துட முடியும். ஸோ உடல் பருமனுக்கான முக்கியமான காரணம் அனலைஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் ஜெனட்டிக். ஏன்னா மரபணு வழியாகவும் உடல் பருமன், ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஒபிசிட்டியா இருக்காங்க அப்படின்னா குழந்தைகள் வந்து ஒபிசிட்டியா இருப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்த் இந்தியா இடத்துக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒபிசிட்டியா தான் இருப்பாங்க, குண்டா தான் இருப்பாங்க. காரணம் என்னன்னா அவங்களோட ஜெனட்டிக், அவங்களுடைய மரபுலயே அது கலந்துருக்கு. ஸோ ஜெனட்டிக்னாலையும் ஒபிசிட்டி வரும். உணவு முறை, ரொம்ப ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிடுறது. ஏன்னா இப்ப நிறைய பேர் வெளியில தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, ஹோட்டல் சாப்பாடு தான் அதிகம் போயிட்டு இருக்கு. அதுலயும் ஜங்க் ஃபுட்ஸ் அப்படின்னாலே என்ன அப்படின்னா ஊட்டச்சத்து இல்லாத உணவுகள் அப்படின்னு அர்த்தம். ஜங்க் ஃபுட்ஸ் அப்படிங்கிறது ஊட்டச்சத்து இல்லாத உணவுகள்னா இது இந்த பீஸா, பர்கர், இதெல்லாம் முழுக்க முழுக்க சீஸ், வெண்ணெயினால் ஆனது. அதுல வேற எதுவுமே இருக்காது, வெறும் வெண்ணெய் மட்டும்தான் அது. அப்ப அது என்ன ஆகும், அதிகமான வெண்ணெய் கொழுப்புகள் எடுக்கும்போது முழுக்க முழுக்க கொழுப்பு தாங்க. ஸோ அப்ப அது அதிகமா சாப்பிடும்போது என்ன ஆகும், உடம்பு ஆட்டோமேட்டிக்கா ஃபேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அதை பேர்ன் பண்றதுக்கு உண்டான அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கறது கிடையாது. அதே போல சரியான எக்ஸசைஸ் இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்ட்ரெஸ், ஏன்னா இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கு, வெளியில பாக்குறோம். அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா வேலை இழப்பு, ஆட்குறைப்பு அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு அந்த வாழ்க்கையை எப்படி ரன் பண்றதுன்னு யோசிக்கும் போதே வந்து ஸ்ட்ரெஸ்ல உட்காந்துடுறாங்க. ஸோ அதனாலயும் உடல் பருமன் ஏறுது. ஸோ தூக்கம் இல்லாதது, சரியான தூக்கம் இல்லை. ஸோ ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாலே தூக்கம் இருக்காது. ஸோ தூக்கம் இல்லைனாலும் உடல் பருமன் ஏற்படும். மெடிசன், நிறைய டயபெட்டிக் இருக்காங்க, பிபி, சுகர், தைராய்டு, எல்லாத்துக்கும் மெடிசன். ஒரு சின்ன ஃபீவர் வந்தா மெடிசன், ஒரு சளி தும்மல் வந்தா மெடிசன். ஸோ எல்லாத்துக்கும் மெடிசன். இந்த மாதிரி மெடிசன் எடுத்து கடைசியில் என்ன ஆயிடுச்சு, அதனாலையும் உடல் பருமன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாயிடுச்சு. ஏன்னா நோய் இல்லாத மனிதர்களே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம். ஸோ இது மாதிரி எடுக்கும்போது ஏற்படக்கூடிய பாதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, தொடர்ந்து இந்த மாதிரி வெயிட் ஏறிச்சு அப்படின்னா அவங்களுக்கான பாதிப்பு ஃபர்ஸ்ட் ஹார்ட் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வரும். ஏன்னா கொலஸ்ட்ரால் உடம்புல சேரும் போது அந்த இதயத்துக்கு போகக்கூடிய வாழ்வு அடைப்படும் போது அவங்களுக்கு பிபி, ஸோ கொலஸ்ட்ரால்னால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்டியாக் அரெஸ்ட், இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஏற்படும். மாரடைப்பு, இதெல்லாம் ஏற்படுறதுக்கான காரணம் இந்த கொழுப்பு. அப்போ ஆஞ்சியோ பண்ணணுவாங்க. ஸோ அதே போல கொழுப்பு உடம்புல வந்துருச்சு அப்படின்னாலே அடுத்த நிமிஷம் நம்மளுக்கு வரக்கூடிய நோய் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைப் 2 டயபெட்டிக். இந்த டைப் 2 டயபெட்டிக் அப்படிங்கிறது இன்சுலின் கொஞ்சம் கொஞ்சமாக சுரக்கிறத வந்து அப்படியே படிப்படியாக குறைச்சிட்டே வரும். ஸோ அதுதான் டைப் 2 டயபெட்டிக். ஸோ நீரிழிவு நோய், சர்க்கரை நோய் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். பிபி இன்க்ரீஸ் ஆகும். மூச்சு திணறல், ஏன்னா பிபி அதிகமாச்சுன்னா என்ன ஆகும், ஹார்ட்டுக்கு போற பிளட் வந்து சரியா போறது இல்லை. ஸோ சரியா பிளட் போகல அப்படின்னா ஹீமோகுளோபின் சரியா உடம்புக்கு போய் சேராது. ஸோ நம்ம ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு சர்க்குலேஷன் வந்து ப்ராப்பராக இருக்காது. ஸோ இதனால ஏற்படக்கூடியதான் மூச்சு திணறல். ஸோ அந்த பிரச்சனையும் வரதுக்கான காரணம் உடம்புல ஃபேட். நம்ம மாடிப்படி ஏறி இறங்கினாலே மூச்சு வாங்கும், காரணம் உடம்புல அதிகப்படியான கொழுப்பு. அடுத்து அதிகப்படியான உடல் எடையை தாங்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட பாடி பில்லர் அப்படின்னா அது வந்து 2 காலம் தான். ஸோ அந்த காலில் உடம்போட வெயிட் ஓவரா ஏறும்போது என்ன ஆகும், ஸோ ஒரு பில்டிங்கே வந்து குறிப்பிட்ட அளவுக்கு மேலே கட்டினா அந்த பில்டிங் இடிஞ்சிருவாங்க. காரணம் என்னன்னா அந்த தூண், பில்டிங்க்கு போடக்கூடிய அந்த தூண் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தூண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளுடைய கால்கள் தான். அந்த கால்கள் நம்மளுடைய உடல் எடையை தாங்கக்கூடிய வலிமை இழந்துருது. அது இழக்கிறதுனால தான் ஜாயிண்ட் பெயின்ஸ் அப்படிங்கிறது வருது. கீழ்வாதம் சொல்லுவாங்க. அதாவது நம்ம உடம்பு கீழ்பாட்டு அந்த கால்கள், இடுப்பு பகுதிக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா செயல் இழந்துரும்.
ஏன்னா பிளட் சர்க்குலேஷன் சரியா போகாது, ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக கொடுக்கும்போது. ஸோ அதனால அதோட வலு இழந்து அந்த கீழ்வாதம், மூட்டு வலி எல்லாமே வருது. அதே போல ஃபேட்டி லிவர் நிறைய பார்க்குறோம். ஃபேட்டி லிவர்ஸ் அதுக்கான காரணங்கள் நிறைய இருக்கு. ஸோ கொழுப்பும் ஒரு காரணம். உடம்புல வந்து அந்த கல்லீரல்ல கொழுப்பு படிஞ்சிடறது. ஏன் டிஃபால்ட்டாவே லிவர் வந்து கொழுப்பு சுரக்கும். ஆனா எக்ஸஸ் கொழுப்பு நம்ம உடம்புல இன்டேக் எடுக்கும்போது என்ன ஆகுது, எக்ஸஸா கொழுப்பு போய் சேரும்போது அங்க ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது வந்துருது. ஸோ அதனால கல்லீரல் பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. ஸோ கல்லீரல் பாதிப்பு மட்டும் இல்லாம நம்மளுடைய சிறுநீரகம் டைஜஸ்ட் பண்ண முடியல. ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் நீர் வந்து அதிகமாக உடம்புக்குள்ளேயே சேர்ந்துட்டே இருக்கு. அது எதுக்காக, கொழுப்பை கரைக்கிறதுக்காக நீரை வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணும் உடம்பு செல்கள் வந்து. அந்த அதிகமாக கன்சியூம் ஆகும்போது சிறுநீரக நோய், அதாவது கிட்னி டிசீஸ் ஏற்படுது. ஸோ அதை பண்ண முடியாதனால தான் வெளியில என்ன பண்றாங்க, டயாலிசிஸ் பண்ண சொல்றாங்க. டயாலிசிஸ் வந்து குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல உடம்பு தாங்காது. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அங்க ஏற்படக்கூடியது மரணம். இதை நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்கோம். டயாலிசிஸ் பண்ணக்கூடிய யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டயாலிசிஸ் பண்ணி பொழைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் நம்ம கேள்விப்படவே இல்லை. காரணம் என்னன்னா, அந்த உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் டயாலிசிஸ் பண்ண செல்கள் வந்து செயலிழந்துட்டே வந்துடும். ஸோ அப்ப அந்த அளவுக்கு நம்ம போகக்கூடாது. அப்படின்னா நம்ம உடம்ப வந்து அந்த அளவுக்கு ஆரோக்கியமா பார்த்துக்க வேண்டிய கடமை நம்ம கிட்ட இருக்கு. ஸோ பித்தப்பைக்கல் ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணமும் அதே கொழுப்பு தான், உடம்புல சேரக்கூடிய கொழுப்புகள். ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் உடம்புக்குள்ள வரும்போது, நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக வரும்போது நம்ம மென்டல் டிசார்டர் அப்படிங்கிற பிரச்சனையும் நமக்கு கூட சேர்ந்துரும். ஸோ அதிகமாக கோவப்படுறது, தேவையில்லாத நேரத்தில் கோவப்படுறது, ஸோ ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். ஸோ எந்த நேரத்தில் எப்படி ரியாக்ட் பண்ணே தெரியாமல் ரியாக்ட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இதற்கான காரணமும் இதே இந்த உடற்பருமன் தான். ஸோ பெண்களுக்கு ரொம்ப முக்கியமா இந்த உடல் பருமன் ஏற்படுறதுனால ஏற்படைய பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல். அது மட்டும் இல்லாமல் மாதவிடாய் அந்த பீரியட்ஸ் அப்படிங்கிறது இர்ரெகுலர் பீரியட்ஸாக மாறதுக்கான காரணமும் இதே ஒபிசிட்டி. ஸோ உடல் பருமனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு நம்ம இப்போ கேள்விப்படுறோம் பிசிஓடி, பிசிஓஎஸ், நீர் சினைப்பை நீர்க்கட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிரச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா உடல் பருமன் ஏறதுக்கான காரணமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பைல்ஸ், ஏன்னா டைஜஸ்ட் ப்ராப்பராக நடக்கலை அப்படின்னா, மலச்சிக்கல் வந்துருச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன ஆகும், ஸோ மோஷன்ஸ் சரியாக போக முடியலன்றதுக்காக ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுவாங்க. அப்போ ஏற்படக்கூடியது பைல்ஸ், மூல நோய். அதே போல இன்ஃபெர்டிலிட்டி நிறைய பேர் பார்க்குறோம். இன்ஃபெர்டிலிட்டி வந்துச்சுனாவே டாக்டர் சொல்லக்கூடிய விஷயம் உடம்பு எடையை குறைங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபெர்டிலிட்டிக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உடல் எடை கூடுச்சுன்னா அங்கே இன்ஃபெர்டிலிட்டி பிரச்சனையும் வரும். அதே போல பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வரதுக்கான காரணம் ஃபேட் அதிகமாக போய் சேர்ந்துறதுனால தான். ஸோ அந்த ஃபேட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டிய கடமையும் இங்கே இருக்கு. ஏன்னா ஃபேட் அதிகப்படியான கொழுப்பு எங்கே போய் சேரும் அப்படிங்கிறது தான் இருக்கு. ஸோ அதே போல குடல் புற்றுநோய், ஸோ ஃபேட் அதிகமான கொழுப்பு உடம்புல எல்லா இடத்துலையும் தங்கும் போது அதே போல குடல்லையும் தங்கும். ஸோ குடல்ல தங்கும் போது அதிகமான கொழுப்பு தங்கிடுச்சுன்னா அங்கே ஏற்படக்கூடியது குடல் புற்றுநோய். ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் நம்ம உடம்புல வரதுக்கான காரணம் இந்த உடல் பருமன் அப்படின்னா, அந்த உடல் பருமனை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம கம்பெனி யோசிச்சாங்க. அப்படி யோசிச்சு நம்மளுடைய கம்பெனி வச்சிருக்க பேர் தான் இதுக்கு மிஷன் ஸ்லிம் பாசிபிள். மிஷன் அப்படின்னாலே தெரியும், ஒரு மிஷன் அப்படின்னா ஒரு ஒரு ஆயத்துக்கு தயாராட்டம், ஒரு போருக்கு தயாராட்டம் அப்படின்னு அர்த்தம். ஆர்மிலாம் சொல்லுவாங்க மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, மிஷன் ஆரம்பிச்சிச்சு. ஸோ மிஷன் அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு போர், ஒரு ஃபைட் பண்ண ஆரம்பிச்சோம். எதுக்குள்ள, ஸோ உடம்ப குறைக்கிறதுக்காக ஃபைட் பண்ண போறோம், நம்மளோட ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்காக ஃபைட் பண்ண போறோம். ஸோ அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையோட ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த மிஷன் ஸ்லிம் பாசிபிள். ஸோ இதுல நிறைய நியூட்ரிஷனல் கேட்டகரி, ஏன்னா மெடிசன் மூலமா கியூர் பண்றது கிடையாது, இது முழுக்க முழுக்க நியூட்ரிஷன் மூலமா கியூர் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ நியூட்ரிஷன் அப்படின்னும் போது ஊட்டச்சத்து, முழுக்க ஊட்டச்சத்து அப்படின்னாலே இயற்கை தான், செயற்கை முறையில் இல்லை, இயற்கை முறையில். இது எப்படி நம்ம இயற்கை முறை அப்படின்னு சொல்றோன்றத வரக்கூடிய இதில் பார்ப்போம். ஸோ இதில் மொத்தம் இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் மொத்தம் 8. ஸோ வெஸ்லிம் செல்யூலின், செல் பவர், வெஸ்லிம் கேப்சூல், வெஸ்லிம் டீ, வெஸ்லிம் ஷேக் மிக்ஸ், எனர்ஜி ட்ரிங்க், பர்சனலைஸ் புரோட்டீன் பவுடர். ஸோ இந்த 8 ப்ராடக்டை இதில் இந்த கேட்டகரியில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் இன்னும் சில ப்ராடக்ட் வரவிருக்கு. ஸோ இந்த வெஸ்லிம் கேட்டகரியில். ஸோ இதில் ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்லிம் செல்யூலின். பேர்லேயே இருக்கு செல்யூலின், அதாவது உடல்ல உள்ள செல்களை மெலிதாக மாத்துறது. ஏன்னா அது ஏன் உடல்ல உள்ள செல், நம்ம ஏன்னா உடலே செல்களால் ஆனதுதான். அந்த செல்கள்ல எப்படி வந்து இந்த வெயிட் அப்படிங்கிறது போய் சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல்ல உள்ள கொழுப்பை கரைக்கிறதுக்காக நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியை செல்கள் என்ன பண்ணும், அப்படியே சேமிச்சு வச்சிரும். அதை கரைக்கிறதுக்காக, அந்த கொழுப்பை கரைக்கிறதுக்காக.
அப்ப அந்த தண்ணி பத்தல அப்படின்னும் போது இருக்க தண்ணி அதிகமா சேர்ச்சா என்ன ஆகும்? ஒரு பலூனுக்குள்ள தண்ணி அதிகமா ஊத்தினா என்ன ஆகும்? அந்த பலூன் இருக்க வீங்கிட்டே இருக்கும். அதே போலதான் நம்மளோட செல்கள் இருக்க பெருசாகிட்டே இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் செல்களை சிறுசாக்கினாமே கொஞ்சம் வெயிட் குறைஞ்சிரும். உடலை மெலிதாக மாற்றக்கூடிய, ஏன்னா நீர் உடம்புன்னு சொல்லுவாங்க. சில பேர் பார்க்கும்போது நமக்கு தெரியும் உடம்பு தளதளன்னு ஆடும். என்னன்னு பார்த்தா நீர் உடம்புன்னுவாங்க. ஸோ அந்த நீரை குறைக்கிறது தான் முதல் நோக்கம். அதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த வெஸ்லிம் செல்யூலின். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, உடம்புல உள்ள தேவையில்லாத நீர்களை, நச்சுக்களை நீர் வழியா வெளியேற்றுறது. ஏன்னா நம்ம உடம்புல வந்து ஸ்வெட்டிங் அதிகமா வரணும். ஸோ ஸ்வெட்டிங் நிறைய பேருக்கு வரதே இல்லை, வேர்வையே வரதில்லை. காரணம், ஏசியில உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க நிறைய பேர். ஸோ உடம்புல இயற்கை காத்துல வேலை பார்த்தோம் அப்படின்னா, இயற்கையில நம்ம வெளியில நடமாடுறோம் அப்படின்னும் போது தான் ஸ்வெட்டிங்கே வரும். ஆனா இங்க நடமாடுறதுக்கு வேலையே இல்லாம போயிடுச்சு. ஸோ அதனால உடம்புல ஸ்வெட்டிங் வரதில்லை. அப்படிங்கிறனால இந்த வெஸ்லிம் செல்யூலின் என்ன பண்ணா, உடம்புல உள்ள நச்சுக்கழிவுகளை, நீர் சத்துக்களை, தேவையில்லாத நீர் சத்துக்களை அப்படியே ஃபில்டர் பண்ணி வெளியேற்றும். ஸோ அது மட்டும் இல்ல, உடம்ப நம்ம நீர் வெளியேறிச்சுனாவே நம்ம உடம்பு கொஞ்சம் வெயிட் குறையும் போதே நம்மளுக்கு வந்து ஒரு சுறுசுறுப்பா, ஒரு ஆரோக்கியம், நம்ம அந்த ஃபீல் பண்ணக்கூடிய தன்மை நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ இதுல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, சோள கதிர். நம்ம சோளம் சாப்பிடுவோம், அதாவது கார்ன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்மளுடைய வெஸ்டேஜ்லேயே வந்து கார்ன் வச்சு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் முதற்கொண்டு அதில் பார்த்தீங்கன்னா அதில் கார்ன்ஸ் இருக்கும், சோளம் இருக்கும். ஸோ ஆனால் சோளம் தான் எல்லாருமே சாப்பிட்றாங்க. ஆனால் அந்த சோள கதிருக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த நார், அதை நம்ம என்ன பண்றோம்? தூக்கி போட்டுறோம். ஆனால் அதுல சத்து இருக்கு. நம்ம என்னைக்குமே எது வந்து வேஸ்ட்னு சொல்லி தூக்கி போடுறோமோ அதுல சத்துக்கள் நிறைய இருக்கும். ஸோ அந்த வேஸ்ட் எடுத்து அதுல உள்ள சத்துக்கள் தான் நம்மளுக்கு இப்ப இங்க பயன்படுத்தி கொடுக்குறாங்க. அதுக்கு பேர் தான் வெஸ்லிம் செல்யூலின். ஸோ இந்த சோளக்கதிர் நார் தான் என்ன பண்ணுதுன்னா, உடம்புல இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற நச்சு நீர்களை ஃபில்டர் பண்ணி வெளியேற்றக்கூடிய வேலைகளை செய்யக்கூடியது. ஸோ ஷார்ட்டா ஒரு மறுபடியும் பார்த்தலாம். ஸோ இதுல இருக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன பார்த்தீங்கன்னா சோளக்கதிர். ஸோ இதை வந்து உடம்ப மெலிதாக மாத்துறதுக்கு, நீர் சத்துக்களை வெளியேற்றி, தேவையற்ற நீர் சத்துக்களை வெளியேற்றி உடம்ப மெலிதாக்கிறதுக்கு தான் இந்த ப்ராடக்ட். ஸோ இது யாரெல்லாம் கன்சியூம் பண்ணலாம்னா, யாரெல்லாம் வந்து எனக்கு உடம்புல வந்து எக்ஸஸ் வாட்டர் இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களோ, உடம்பு வந்து தளர்த்தியா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றீங்களோ, அவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம். இவங்க தான் எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. வெயிட்டை மேனேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க முதற்கொண்டு இதை எடுத்துக்கலாம். வெயிட் எனக்கு அதிகமா இல்லைங்க, என் வெயிட்டை அப்படியே மெயின்டைன் பண்ணணும், எனக்கு தண்ணி சத்து கம்மியா இருக்கு, அப்ப இதை எடுத்துக்கிட்டோம்னா தண்ணி தாகம் அதிகமா இருக்கும், அப்ப வந்து தண்ணி அதிகமா நம்ம கன்சியூம் பண்ணிக்கலாம். ஸோ அதிகமா தண்ணி கன்சியூம் பண்ணும்போது அந்த எக்ஸஸ் வாட்டரை இது ரிமூவ் பண்ணிடும். தேவையான நீர்க்களை மட்டும், நீர் சத்தை மட்டும் உடம்புல வச்சுக்கும். ஸோ அதனால இது யார் வேணா எடுத்துக்கலாம். இது வந்து வித் ஃபுட், அதாவது வித் ஃபுட் அப்படின் போது பிஃபோர் சாப்பிட்றதுக்கு ஒரு வித்தின் 5 மினிட்ஸ் அந்த கேப்ல தான் எடுக்கணும். ஸோ அதை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபுட் எடுத்துக்கும் போது, கன்சியூம் பண்ணும்போது, ஸோ அந்த ஃபுட்ல இருக்கக்கூடிய நீர் முதற்கொண்டு அதை ஃபில்டர் அவுட் பண்ணி, தேவையில்லை அப்படின்னா அதுல எதுவுமே சத்து இல்லை, நீர்ல சத்து இல்லை அப்படின்னாலே வெளியே எடுத்துரும். நீர்ல சத்து இருக்குன்னா உள்ள வச்சுக்கும், நீர்ல சத்து இல்லையா வெளியேற்றிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணும். ஸோ அதனால வித் ஃபுட்ல எடுங்க. எப்பெல்லாம் எடுக்கலாம்னா, நம்ம ஃபுட்டு சாப்பிடும் போதெல்லாம் எடுத்துக்கலாம். எப்பெல்லாம் ஹெவி ஃபுட்டு சாப்பிட்றோமோ அப்போ எல்லாமே எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இது கூட லான்ச் பண்ண ஒரு ப்ராடக்ட் தான் வெஸ்லிம் செல் பவர். இந்த வெஸ்லிம் செல் பவர் பேர்லேயே இருக்கு, செல்களுக்கு பவர் கொடுக்கறது. ஏன்னா செல்கள் அதில் அந்த செல் அதுல இருந்து நீர் சத்தை வெளியேற்றும் போது எப்படிதான் நம்ம இப்போ ஒரு எக்ஸசைஸ் பண்றோம், ஒரு ஆக்டிவிட்டி பண்றோம், எங்க நடந்து போயிட்டு வெளியே போயிட்டு வரோம். நம்ம போயிட்டு வந்தோம்னா என்ன ஆகும்? உடம்பு ஒரு மாதிரி டயர்ட் ஆயிடும். கரெக்டா இல்லையா? ஏன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜி குறைஞ்சிருது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் குறையும் போது அங்க வந்து டயர்ட் அந்த ஆகாம இருக்கிறதுக்கு கொடுக்கக்கூடிய பவர் தான் செல் பவர். ஸோ செல்கள்ல இருக்கக்கூடிய நீரை வெளியேற்றும் போது அது டயர்ட் ஆகாம இருக்கிறதுக்கு எடுக்கக்கூடியது செல் பவர். அப்போ மட்டும்தான் எடுக்கணுமா? கண்டிப்பா எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா செல்களுக்கு பவர். யாரெல்லாம் டயர்டா ஃபீல் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே டெய்லியும் மார்னிங் ஒரு கேப்சூல் எடுத்துக்கலாம். ஸோ இது முழுக்க முழுக்க செல்களுக்கு பவர் கொடுக்கக்கூடியது, ஒரு டே ஃபுல்லா நம்மள ஆக்டிவா வச்சுக்கக்கூடியது. ஸோ அதே போல ஏஜிங் ஃபேக்டர், நான் வந்து பார்த்தீங்கன்னா வயதான தோற்றமா இருக்கு, தாராளமாக செல் பவர் எடுக்கும்போது அந்த வயதான தோற்றத்தை கட்டுப்படுத்த இது வந்து சப்போர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லை, இதை வந்து சயின்டிஃபிக்காகவும் இதை வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய வெஸ்டேஜில் இதை வந்து செக் பண்ணி, அதாவது ஐஎம்சிஆர் நம்ம ரிசர்ச் தெரியும் எல்லாருக்கும். ஸோ எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் இந்த மாதிரி மெடிக்கலி ப்ரூவ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஐஎம்சிஆர் சர்டிஃபை பண்ணி தான் வருது. ஸோ அவங்க இதை செக் பண்ணி இதை ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. இது வந்து எப்படி வருது அப்படிங்கிறது, இது எப்படி அந்த ஆன்டி ஏஜிங்காக மாறுது அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்கு. ஸோ இது வந்து செல்லுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கறதுனால, செல்கள் ஆரோக்கியமாக இருந்தால் நம்ம ஆரோக்கியமாக இருப்போம், நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் நம்ம எப்பயுமே எளிமையாக இருப்போம். ஸோ அதுதான் கான்செப்ட். இதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க நியூட்ரிஷன், அதாவது நுண்ணூட்ட சத்துன்னு சொல்லுவோம், மைக்ரோ நியூட்ரிஷனும் பிளஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்.
இது ரெண்டும் தான் இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம மைக்ரோ நியூட்ரிஷன் தான் தெரியும் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கம்மியா, ரொம்ப கண்ணுக்கு தெரியாத ஊட்டச்சத்து அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புக்குள்ள எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சு அப்படியே சரி பண்ணக்கூடிய வேலையை செய்யறது தான் அந்த மைக்ரோ நியூட்ரிஷன். ஸோ அந்த மைக்ரோ நியூட்ரிஷன் நம்மளுடைய இந்த செல் பவர்ல இருக்கிறதுனால இது ஆன்டி ஏஜிங் பவரை கொடுக்குது. அதாவது வயதான தோற்றத்துல இருந்து நம்மளை தடுக்குது. அது மட்டும் இல்லாம நம்மளை எந்நேரமும் ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு இது சப்போர்ட் பண்ணுது. ஸோ அது மட்டும் இல்லாம இதுல இருக்கக்கூடிய இன்னொரு ப்ராடக்ட் என்ன பார்த்தீங்கன்னா ALA அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல்ஃபா லிஃபோயிக் ஆசிட். இந்த ஆல்ஃபா லிஃபோயிக் ஆசிட் வந்து பாத்தீங்கன்னா உடம்புல உள்ள கொழுப்புகளை கரைக்க உதவும். நம்ம எங்கெல்லாம் ஏலி, இப்போ உதாரணத்துக்கு நம்மளுடைய ஃபிளக்ஸ் ஆயில், திருளாயில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏலி இருக்கும். அதில் ஒரு சப்போர்ட்டிவா ரொம்ப மைனியூட்டா ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதில் இருக்கக்கூடியது 0.15 கிராம் இதில் இருக்கக்கூடிய ஏஎல்ஏ கண்டென்ட். ஸோ அதனால நம்ம உடம்புல கொழுப்பு சேராமலையும் இது பார்த்துக்கும். தேவையான கொழுப்புகளை வச்சுட்டு தேவையில்லாத கொழுப்புகள், கெட்ட கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு இது சப்போர்ட்டிவா இருக்கு. ஸோ இதுதான் இந்த வெஸ்லிம் செல் பவருடைய வேலைகள். ஸோ நம்ம யாராவது கேட்குறாங்க அப்படின்னா நம்ம சொல்ல வேண்டிய விஷயம், அத்தியாவசிய நுண்ணூட்டச்சத்து இதுல இருக்கு, தேவையான உடம்புக்கு தேவையான நுண்ணூட்டச்சத்து இருக்குன்றதை நீங்க சொல்லிக் கொடுங்க. அதனால நம்ம உடம்பு எப்பயுமே ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்லிக் கொடுங்க. கண்டிப்பா இது யார் வேணா கன்சியூம், இது யாரெல்லாம் கன்சியூம் பண்ணா யார் வேணா கன்சியூம் பண்ணிக்கலாம். ஸோ வெயிட்டை ஏற்றணும், வெயிட்டை குறைக்கணும், இல்லை வெயிட்டை நான் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாருமே இந்த வெஸ்லிம் செல் பவர் அப்படிங்கிறத நம்ம தாராளமாக கன்சியூம் பண்ணிக்கலாம். இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இதுவுமே வித்து ஃபுட்டு தான். சேம் வெஸ்லிம் செல்யூலின் எடுக்கும்போது அது கூடவே சேர்த்து இதை எடுத்துக்கலாம். இல்லை இதை தனியாக எடுக்கணுமா தாராளமாக இதை வெஸ்லிம் செல்யூலின் எடுக்காதவங்களும் இதை தாராளமாக மார்னிங் அதே டயத்தில் அந்த வித்தின் 5 minutes அந்த கேப்பில் இந்த வெஸ்லிம் செல் பவர் அப்படிங்கிறத மார்னிங் கன்சியூம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் எதுவும் பார்த்தீங்கன்னா வெஸ்லிம் கேப்சூல். ஸோ வெஸ்லிம் கேப்சூல் அப்படின் போதே தெரியும், இது வந்து கேப்சூல் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சப்ளிமெண்ட்ஸ். இந்த சப்ளிமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் முழுக்க முழுக்க எடையை குறைக்கிறதுக்காக மட்டுமே. நல்லா குறைச்சிக்க, இது எடையை குறைக்கிறதுக்காக தான் இந்த வெஸ்லிம் கேப்சூல் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லை, எடையை குறைச்சதுக்கு அப்புறம் உடம்ப ஃபிட்டா வச்சுக்கணும் அப்படின்றதுக்கும் இந்த வெஸ்லிம் கேப்சூல் அப்படிங்கிறது தான் ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. இது வந்து ஒரு நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் தான் இதுல இருக்கு, சரிங்களா? இதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இதனுடைய பெனிஃபிட் என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். இது நம்மளுடைய மெட்டபாலிசம், வளர்ச்சிதை மாற்றத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. இயற்கையாவே பசியை வந்து கட்டுக்குள்ள வச்சுக்கிறது. ஏன்னா நம்ம எப்பெல்லாம் சாப்பிடும், அதிகமாக சாப்பிட்றோம் அப்படின்னும் போது தான் நம்மளுக்கு வந்து வெயிட் போடுது. ஸோ அப்போ அதிகமாக சாப்பிட்றதுக்கு காரணம் பசி அதிகமாக எடுக்குது. அப்போ அந்த பசியை கண்ட்ரோல் பண்ணிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், சாப்பிட மாட்டோம் அதிகமாக. அப்போ கம்மியாக தான் சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி பசியை இயற்கையாக கட்டுப்படுத்துறதுக்கு இது ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்கு ஒரு எனர்ஜி ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு, ஏன்னா எனர்ஜியா இருந்தால் ஆக்டிவா இருக்கும் அப்படின்னும் போது நம்ம என்ன சுறுசுறுப்பா எங்க வேணாலும் ஓடி ஆட முடியும். அப்போ வெயிட் கண்ட்ரோலா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. அதே போல வெயிட்டை மட்டும் குறைக்கிறது இல்லை, நம்ம உடம்புக்கு இம்யூனிட்டி தேவை. அந்த இம்யூனிட்டியுமே இதுல இருக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி, அதுவுமே இந்த வெஸ்லிம் கேப்சூல்ல இருக்கு. சரி, இந்த வெஸ்லிம் கேப்சூல் இதெல்லாம் பண்றதுக்கு உண்டான இந்த இன்கிரீடியன்ஸ் என்ன, எது எப்படி பண்ணுது அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். ஸோ இதுல இருக்கக்கூடிய முக்கியமான ப்ராடக்ட் குடம்புளி, கார்சினியா கம்போஜியா அப்படிங்கக்கூடிய இந்த குடம்புளி அப்படிங்கிற இந்த பழம் தான். இது வந்து பாத்தீங்கன்னா ஏசியா கண்டத்துல, இந்த ஆசியா நாடுகள்ல, நார்த் சைட்ல இருக்கக்கூடிய நாடுகள்ல இதை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. புளிக்கு பதிலாகவே பயன்படுத்துறாங்க, ஏன்னா இது புளிப்பு சுவை உள்ளது. ஸோ புளிக்கு பதிலாகவே இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இது வந்து உடம்புல உள்ள கொழுப்பை வந்து கரைக்கிறது, அதாவது பேர்ன் பண்ணக்கூடியது. கரையுது அப்படின்னா என்னன்னா பேர்ன் பண்ணுது, எரிக்குது, தேவையற்ற கலோரிகளை எரிச்சு உடம்பு வந்து சரியான இடத்துல மெயின்டைன் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது. அது இல்லாமல் ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோலாகவும் வேலை செய்யுது இந்த குடம்புளி அப்படிங்கிறது. இது கூட சேர்த்துக்கக்கூடிய இன்னொரு இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கள்ளி. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, நம்ம வெளியில் நிறைய இடத்துல பார்க்குறோம், முள்ளா இருக்கும். ஸோ சப்பாத்தி கள்ளி அப்படிங்கிறதும் இந்த வெஸ்லிம் கேப்சூல்ல ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக நம்ம வந்து நேச்சுரலாக போயிட்டு நீங்கள் சப்பாத்தி கள்ளி சாப்பிடுங்கன்னு சொன்னால் யாருமே சாப்பிட மாட்டோம். குடம்புளி டெய்லியும் எடுத்துக்கங்கன்னா யாரும் எடுக்க மாட்டோம். ஸோ அதனால தான் அது எல்லாமே இங்கே இன்கிரீடியன்ஸ்ல ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து என்ன பண்ணுதுன்னா நம்மளுக்கு பசியை கட்டுப்படுத்துறதுக்கும், ப்ளஸ் சர்க்கரையோட அளவு யோசிச்சு பாருங்க, சாப்பிடலன்னாலும் சுகர் இன்க்ரீஸ் ஆகும்.
அதிகமா சாப்பிட்டோம் அப்படின்னாலும் சுகர் இன்க்ரீஸ் ஆகும். கொழுப்பு சேரும்போது சுகர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பசியை கட்டுக்குள்ள வச்சுக்கணும். அதே நேரத்தில் சர்க்கரை சேரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கக்கூடியதான் இந்த சப்பாத்தி கல்லி. அப்ப நம்ம வெஸ்லிம் கேப்சூல் எடுக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ சுகர் ஏறாது அப்படிங்கிறத மெயின்ல வச்சுக்கோங்க. சரிங்களா? சுகர் கண்ட்ரோல் பண்ணக்கூடியதுன்னு மெயின்ல வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது கோலியஸ் பேர்கோலி அப்படிங்கக்கூடிய கூர்க்கன் கிழங்கு. இது வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்டு, பூமிக்கு அடியில் விளையக்கூடியது இந்த கிழங்கு. ஸோ இந்த கிழங்கு இதுல ஆட் பண்ணிருக்காங்க. கூர்க்கன் கிழங்கு அப்படிங்கக்கூடிய இந்த கிழங்கு வந்து இதுல ஆட் பண்ணிருக்காங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, உடல்ல இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு உடம்பு வந்து வயிற்றுல வந்து சேராம தேவையான கொழுப்பை மட்டும் வச்சுக்கிட்டு தேவையில்லாத கொழுப்புகளை வயிற்றுல இருந்து டீடாக்ஸ் பண்ணி அனுப்புறதுக்கும், பிளஸ் அதை எனர்ஜியா கன்வெர்ட் பண்றது. நான் டீடாக்ஸ் பண்ணணும், அதே போல கொழுப்பு இருக்கக்கூடிய கொழுப்பை எனர்ஜியா கண்ணணும், உடம்புக்கு வந்து ஆர்டர்ல கொடுக்கணும்ல, ஆக்டிவிட்டியா வச்சிருக்கணும்ல. ஸோ அதுக்கு எனர்ஜி கொடுக்கறதுக்கு இந்த கூர்க்கன் கிழங்கு தான் சப்போர்ட் பண்ணக்கூடியது. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பசியை கட்டுப்படுத்துறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. இந்த ப்ராடக்டையும் நம்மளுடைய வெஸ்லிம் கேப்சூல்ல இன்கிரீடியன்ஸா ஆட் பண்ணியிருக்காங்க. அதோட முக்கியமானது மிளகு. நம்ம சளி வந்தா எடுக்கக்கூடியது மிளகு, காய்ச்சல் வந்தா எடுக்கிறது மிளகு. இந்த திரிகடுகம் சொல்லிட்டு தமிழ்ல ஒரு படிச்சிருப்போம். திரிகடுகம் சுக்கு, மிளகு, திப்பிலி, இது மூணும் யாரெல்லாம் தொடர்ந்து எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த நோயுமே வராதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட முக்கியமான மருத்துவ குணமுடைய இந்த பிளாக் பெப்பர், கருமிளகு அப்படிங்கிறதான் இதுல ஆட் பண்ணியிருக்காங்க. அதனுடைய சார் எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து நம்மளுடைய வெஸ்லிம் கேப்சூல்ல ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்தையும் கொடுத்துருது, பிளஸ் நோய் எதிர்ப்பு சக்தியாகவும் வேலை செய்யுது, எடையை குறைக்குது, அலர்ஜி, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகளை இதுக்கு வச்சிருக்கு. ஸோ அதனால உடம்புக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு உத்தரவாதம். ஸோ இந்த முக்கியமான இந்த 4 மூலிகைகள் இருக்கிறனால தான் இது நம்ம சொல்லும் போது இது இயற்கை நேச்சுரல் இன்கிரியன்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஸோ இந்த 4ம் சேர்ந்தது தான் நம்மளுடைய வெஸ்லிம் கேப்சூல். ஸோ அப்போ நீங்க யார்கிட்ட வேணாலும் தைரியமா போய் பேசலாம். இது எடுத்தா எனக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட் வராது, நீங்க தைரியமா சொல்லலாம். இதுல எந்த ஒரு சைடு எஃபெக்ட் வராது. நம்ம ரெகுலரா பயன்படுத்தக்கூடிய, நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்ஸ் தான் இதுல மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தைரியமா நீங்க சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வெஸ்லிம் டீ. ஸோ பேர்லயே இருக்கு, இது ஒரு டீ. இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீன் டீ அண்ட் கிரீன் காஃபி, இதுதான் மெயினா இதுல இருக்கிறது. ஸோ இதனுடைய நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல சுகர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுமா நான் இதை எடுத்துக்கிட்டா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இதுல இருக்கக்கூடியது நேச்சுரல் சுகர். ஏன்னா இதுல சர்க்கரையை கலக்கல. அப்ப சர்க்கரைக்கு பதிலாக என்ன கலந்துருக்காங்க அதையும் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஏன்னா இது வந்து டேஸ்ட் இருக்கும். இந்த டீல நீங்க அப்படியே பிளாக் டீ மாதிரி குடிச்சீங்கன்னாவே இதுல எதுவுமே போடாம வெறும் தண்ணியில இந்த டீ தூளை மிக்ஸ் பண்ணி குடிச்சீங்கன்னா டேஸ்ட் இருக்கும். அப்ப இதுல இருக்கக்கூடிய டேஸ்ட் என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா யாராவது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டீ காஃபியை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிட்டு இந்த வெஸ்லிம் டீ எடுத்துக்கலாம். அதுக்கு ஆல்டர்னேட் தான், டீ காஃபிக்கு ஆல்டர்னேட் தான் இந்த வெஸ்லிம் டீ. இது வந்து நம்மளுடைய மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாம உடம்புக்கு எனர்ஜி. யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து டயர்டா இருக்கும், தலைவலி இருக்கு, உடனே என்ன பண்ணுவோம்? ஒரு டீ சாப்பிடுவோம் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு. தூக்கம் வருதா, உடனே என்ன பண்ணுவோம்? டீ சாப்பிடுவோம். எதுக்கு? ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு. ஸோ அந்த புத்துணர்ச்சி கொடுக்கறதுக்கு நம்ம டீ சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த புத்துணர்ச்சியை, அந்த எனர்ஜியை இந்த வெஸ்லிம் டீ கொடுத்துருது. அதே போல இந்த வெஸ்லிம் டீ அது மட்டும் தான் செய்தான்னு பார்த்தா நம்ம உடம்புல உள்ள கொழுப்பை குறைக்கிறதுக்கும் சப்போர்ட்டிவா இருக்கு. அது மட்டும் இல்லாம பசியை கட்டுப்படுத்துறதுக்கும் இது உதவுது. ஸோ இப்படிப்பட்ட இந்த வெஸ்லிம் டீல என்ன இன்கிரீடியன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரீன் டீயோட எக்ஸ்ட்ராக்ட், அதாவது பச்சை தேயிலை அதனுடைய எக்ஸ்ட்ராக்டும், கிரீன் காஃபி. நம்ம வெளியில போயிட்டு என்ன சொல்லுவோம்? ஒரு கிரீன் டீ கொடுங்கன்னு கேட்போம். கடையில் என்ன பண்ணுவாங்க? ஒரு டீ தூள் பேக்கெட் எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் அது உண்மையாலுமே கிரீன் டீயான்னு தெரியாது, பச்சை கலர்ல இருக்கும் ஆனா பார்க்க. அதனாலதான் அதுக்கு பேர் கிரீன் டீன்னு வச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம கிரீன் டீ பச்சை கலர் இருக்காது, நார்மல் டீ மாதிரி தான் இருக்கும், பிளாக் டீ மாதிரி இருக்கும். ஏன்னா இதுல கிரீன் டீயோட எக்ஸ்ட்ராக்டும் கிரீன் காஃபியோட எக்ஸ்ட்ராக்டும் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம குடம்புளி,
யோசிச்சு பாருங்க, நம்ம கிரீன் டீ சாப்பிடும் போது என்ன டேஸ்ட் வரும்? லைட்டா புளிப்பு டேஸ்ட் வரும். அந்த புளிப்பு டேஸ்ட் ஏன் வருது அப்படின்னா அதுக்கான காரணம் குடம்புளி இதுல மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப புளிப்பாயிடக்கூடாது, ஸோ கொஞ்சம் டேஸ்டியாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதில் ஆட் பண்ணிருக்கிறது தேன். அதே போல நம்ம உடம்ப கொழுப்பை குறைக்கணும். ஸோ கொழுப்பை குறைக்கிறதுக்கு குடம்புளி இருக்கு, டேஸ்ட் கொடுக்கறதுக்கு தேன் இருக்கு. தேன் வந்து பார்த்தீங்கன்னா உடம்போட எடையை வந்து குறைக்கும். ஸோ அது அதிகமாக குறைஞ்சக்கூடாது, ஸோ கரெக்டான டேஸ்ட் அளவில் இருக்கணுன்றதுக்காக அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணதான் எலுமிச்சை சாறு. ஸோ இவ்வளவும் பார்த்தீங்கன்னா நம்மளோட கண் கூட பார்க்கக்கூடிய நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் தான் இது எல்லாமே. யோசிச்சு பாருங்க. ஸோ அப்போ இதனால ஏதாவது சைட் எஃபெக்ட் வருமா? கண்டிப்பாக கிடையாது. அப்போ தைரியமாக நம்ம என்ன சொல்லலாம்? இல்லை கிரீன் டீ, கிரீன் காஃபி, ஹனி, தேன், தேனி, எலுமிச்சப்பழை. யோசிச்சு பாருங்க, நம்ம உடம்புல நோய் வந்துச்சுன்னா தேனில் கலந்து சாப்பிட சொல்லுவாங்க நாட்டு மருத்துவத்தில். அந்த தேன், ஏன்னா இது ஒரு மருத்துவ குணம் உள்ளது தேன் அப்படிங்கிறதும். ஸோ எல்லாமே எப்படி யோசிச்சிருக்காங்க பாருங்க ஒவ்வொரு விஷயத்தையும். அதே போல எலுமிச்சத்துல என்ன இருக்கு? விட்டமின் சி இருக்கு. விட்டமின் சி என்ன பண்ணும்? உடம்புக்கு ஆன்டிபயோட்டிக், நோய் எதிர்ப்பு சக்தியாகவும் இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கும் வேலை செய்யக்கூடியது விட்டமின் சி. ஸோ எலுமிச்சையில் அது இருக்கு. ஸோ அந்த விட்டமின் சி நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இவ்வளோ ப்ராடக்ட் இருக்கக்கூடிய, இவ்வளோ விஷயம் இருக்கக்கூடியது தான் நம்மளுடைய வெஸ்டேஜில் இருக்கக்கூடிய இந்த வெஸ்லிம் டீ. அப்போ தாராளமாக இது எல்லாருமே எடுத்துக்கலாம். வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றவங்களும் சரி, இல்லை வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் சரி, தாராளமாக இந்த வெஸ்லிம் டீயை கன்சியூம் பண்ணிக்கலாம். ஸோ டீ காஃபிக்கு ஒரு சிறந்த மாற்று அப்படின்னா இந்த வெஸ்லிம் டீ. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம வெஸ்டேஜில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ப்ராடக்ட், வெஸ்லிம் ஷேக். இந்த வெஸ்லிம் ஷேக் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வெயிட்டை குறைக்கணுன்றதுக்காக ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அது என்ன அப்படின்னா டயட். நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், எதுக்காக? வெயிட்டை குறைக்கிறதுக்கு அப்படின்வாங்க. ஸோ சாப்பிடாம இருந்தா வெயிட் குறைஞ்சிருமானா வெயிட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப சரிவிகித உணவு நம்ம எடுத்துக்கிட்டு சாப்பிடணும். அப்ப சரிவிகித உணவு என்னன்னா சரியான ஊட்டச்சத்து கலவை உள்ள உணவுகள் அப்படின்னு அர்த்தம். அப்படி எல்லா வகையான ஊட்டச்சத்து கலவைகளையும் கொண்ட ஒரு உணவு தான், நல்லா புரிஞ்சுங்க, நான் சொல்ல வார்த்தையை புரிஞ்சுக்குங்க, எல்லா விதமான ஊட்டச்சத்து கலவைகளும் கொண்ட ஒரு உணவு தான் இந்த வெஸ்லிம் ஷேக். இது ஏங்க ஒரு உணவுன்னு சொல்றீங்க? ஷேக் அப்படின்னாலே வந்து ட்ரிங்க், குடிக்கிறது தானே. இது எப்படி நீங்க உணவுன்னு சொல்றீங்க? எஸ், அதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கும்போது உங்களுக்கே இது புரிஞ்சிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபுட்டுக்கு பதிலாக எடுத்துக்கிறது தான். ஸோ சாப்பிட்டுட்டு எடுக்கிறது கிடையாது. நம்ம சாப்பாடை ஸ்கிப் பண்ணோம்னா அந்த ஸ்கிப் பண்ணக்கூடிய நேரத்தில் அந்த இடத்துல அதுக்கு பதிலாக இந்த ஷேக் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா லோ ஜிஐ இருக்கிறதுனால, அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீடுன்னு சொல்லுவாங்க, அந்த லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இதுல இருக்கிறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான கலோரிஸ், எவ்வளோ கலோரி நமக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இது அந்த கலோரிஸை நம்ம உடம்புக்கு கொடுத்துடும். ஸோ அதே போல தேவையற்ற கொழுப்புகளை குறைக்கிறதுக்கும் இந்த வெஸ்லிம் ஷேக் சப்போர்ட்டிவா இருக்கு. ஸோ அதுக்கான இன்கிரீடியன்ஸ் இதுல இருக்கு. ஸோ உடம்புக்கு தேவையான அனைத்து விட்டமின்ஸ், அப்போ 20 வகையான விட்டமின் அண்ட் மினரல்ஸ் இதுல இருக்கு. 9 கிராம் புரோட்டீன் இருக்கு. ஏன்னா நம்ம உடம்புக்கு முக்கியமா தேவையானது புரோட்டீன். ஏன்னா புரோட்டீன் இல்லை அப்படின்னா உடம்புல தசை, மசில்ஸ் அப்படிங்கிறதே ஃபார்ம் ஆகாது. மசில்ஸ் ஃபார்ம் ஆகணும்னா நம்மளுக்கு தேவையானது புரோட்டீன். அந்த புரோட்டீன், தேவையான புரோட்டீன் வந்து இதுல இருக்கு. உடம்ப கட்டா வச்சுக்கணும், நான் கட் ஹெல்த் இருக்கணும், நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய குடல் வலுவா இருக்கணும், என்னுடைய உடல் வலுவா இருக்கணும், நான் வந்து ஒரு ஆரோக்கியமா ஒரு ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையானது புரோட்டீன் உடம்புக்கு தேவை. ஸோ அந்த தேவையான புரோட்டீனை இது கொடுத்துருது. 9 கிராம் புரோட்டீன் இதுல இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் சாப்பிடக்கூடிய உணவு சரியா டைஜஸ்ட் ஆகணும், ஜீரணமாகணும். அப்ப அதுக்கு தேவையானது என்ன? உடம்புக்கு ஃபைபர். ஸோ ஃபைபர் என்ன பண்ணும்? உடம்புல உள்ள அந்த கொழுப்பு அத்தனையும் டைஜஸ்ட் பண்ணி டாக்ஸின்ஸை வெளியேற்றிட்டு தேவையான சத்துக்களை மட்டும் வச்சுக்கும். எப்படி ஒரு கரும்புல இருந்து சக்கை புழிஞ்சு எடுத்தோம்னா அந்த சாரை எடுத்துட்டு சக்கையை தூக்கி போட்டுருவோம், அந்த மாதிரி நம்ம உடம்புல தேவையான சத்துக்களை உள்ள வச்சுக்கிட்டு தேவையில்லாத கழிவுகள் வெளியேற்றதுக்கு தேவையானதான் இந்த ஃபைபர். அந்த ஃபைபர் இதுல
மோர் தென் 3 கிராம்ஸ் இதுல இருக்கு. அப்ப இது என்ன பண்ணும், நம்ம உடல் பருமனா இருக்கவங்க மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கு, ஷேக் எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், அந்த மலச்சிக்கல் பிரச்சனையும் சரியாகும் அப்படிங்கிறதுதான். ஸோ அது மட்டும் இல்லாம இது எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா வெறும் நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக்கு, ஷேக் வாங்குறாங்க ஆனா சரியா பயன்படுத்துறது இல்லை. ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன ஆகுது, ரிசல்ட் கிடைக்கிறது இல்லை. ஸோ அதை ஒரு நெகட்டிவா ஃபீல் பண்றாங்க. அப்ப சரியா பயன்படுத்தக்கூடிய முறை என்னன்னு பாத்தீங்கன்னா, டெய்லியும் அதிகமா வெயிட் சீக்கிரம் ரிசல்ட் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க 2 டைம்ஸ், காலை நைட்டு 2 டைம் எடுத்துக்கலாம். எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னா, ஒரு சர்வ்க்கு, அதாவது ஒரு டைம் எடுக்கும்போது 3 ஸ்கூப், அதுல வந்து ஒரு சின்ன ஸ்பூன் மாதிரி இருக்கும், அதுல 3 ஸ்பூன் கண்டிப்பா எடுக்கணும். எதுல எடுக்கணும்? ஸோ கொழுப்பு நீக்கப்பட்ட பால், கொழுப்பு நீக்கப்பட்ட பால், அப்ப ஸ்கிம்டு மில்க். ஸோ ஸ்கிம்டு மில்க்ல 3 ஸ்பூன் கலந்தாதான் அது கரெக்டா அந்த ஷேக் மாதிரியே வரும், இல்லைன்னா நார்மல் பால் குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஷேக் அப்படிங்கிறது குடிக்கிறது கிடையாது, சாப்பிட்றது. ஸோ சாப்பிட்றதுனா எப்படி, கொஞ்சம் கெட்டியா, உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஐஸ்கிரீம் கரைஞ்சா எப்படி இருக்கும், ஒரு கெட்டியான ஒரு கலவையா இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் ஷேக். ஸோ அந்த ஃப்ளேவர்ல இது, அந்த ஃபார்மேட்ல இது கிடைக்கும். ஸோ அப்படி கிடைக்கணும்னா 300 ml அந்த ஸ்கிம்டு மில்க்ல 3 ஸ்பூன் இந்த வெஸ்லிம் ஷேக்கை மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இது என்னென்ன ஃப்ளேவர்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேங்கோ ஃப்ளேவர், நிறைய பேருக்கு மாம்பழம் சாப்பிட்றதுனா பிடிக்கும் அப்படின்றவங்க மேங்கோ ஃப்ளேவர் எடுத்துக்கலாம். எனக்கு வெண்ணிலா சாப்பிட்றது பிடிக்கும் அப்படின்னா வெண்ணிலா ஃப்ளேவர்ல இருக்கு. குல்ஃபி எனக்கு ரொம்ப பிடிக்கணும், குல்ஃபி ஃப்ளேவர் இருக்கு. எனக்கு ரோஸ் கீர் பிடிக்கும்னா ரோஸ் கீர் ஃப்ளேவர் இருக்கு. சாக்லேட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா டச் சாக்லேட் அந்த ஃப்ளேவர்லையும் இருக்கு. மொத்தம் 5 வகையான ஃப்ளேவர்ல நம்மளுடைய வெஸ்லிம் ஷேக் கிடைக்குது. ஸோ அப்போ இது நம்ம சரியான முறையில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம். அப்ப நல்லா ஒன்று புரிஞ்சுங்க, வெஸ்லிம் ஷேக்கு ஒரு உணவுக்கு மாற்று. அதனாலதான் நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணும்போது, இதை பத்தி ஸ்டார்ட் பண்ணும்போது, இது ஒரு உணவுன்னு சொன்னேன். இது ட்ரிங்க் கிடையாது, இது ஒரு உணவு. ஏன்னா அந்த உணவு மாதிரி அந்த கெட்டியா சாப்பிடும் போது தான் அது அந்த வயிற்றுக்கு கரெக்டான தேவையான பசி போக்குறதுக்கு உண்டான அந்த ஃபுட்டு கரெக்டாக போய் சேரும். அப்போ 3 ஸ்கூப் கண்டிப்பா எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்க மெயின்ல வச்சுங்க. யாராவது கேட்டா கூட சொல்லுங்க, நீங்க எவ்வளவு எடுத்தீங்கன்னு கேளுங்க, அவங்க எவ்வளவு கன்சியூம் பண்றீங்கன்னு கேளுங்க. ஸோ 300 ml 3 ஸ்பூன், 300 ml ஸ்கிம்டு மில்க் அப்படிங்கிறத சொல்லணும். அவங்க பாட்டுக்கு கொழுப்பு உள்ள பால் எடுத்துட்டாங்க, ஸ்கிம்டு இல்ல, அதாவது அந்த கொழுப்பு இருக்கக்கூடிய பால் எடுத்துட்டாங்க அப்படின்னா உடம்பு குறையாது. கொழுப்பு இல்லாத பால், கொழுப்பு நீக்கப்பட்ட பால், அதுல தான் எடுக்கணுன்றத தெளிவா நம்ம சொல்லணும். சரிங்க, நீங்க சொல்லிட்டீங்க. பட் எங்க ஏரியாவில் கொழுப்பு நீக்கப்பட்ட பாலே கிடைக்கல, ஸ்கிம்டு மில்கே கிடைக்கல. நான் என்ன பண்றது? தண்ணியில மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம்னு பார்த்தா எனக்கு அந்த டேஸ்ட் மாறிடுது. ஏன்னா இது நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் வரவும் கம்பெனி யோசிச்சாங்க, என்னடா பண்ணலாம், இதுக்கு வந்து கரெக்டான அளவில் கொடுக்கணும், கரெக்டான டேஸ்ட்டில் கொடுக்கணும். ஸோ ஏன்னா இதில் அவ்வளோ நேச்சுரல்ஸ் நம்ம கொடுக்குறோம், எல்லாமே கரெக்டாக தான் கொடுக்குறோம். அப்படி கொடுத்தும் இதை வந்து அவங்களால எடுத்துக்க முடியல, கன்சியூம் பண்ண முடியல, கடைசியில் அவங்க அதை கலந்து குடிக்கிறதுக்கு உண்டான அந்த விஷயம் கிடைக்கலையே, ஸோ அதே டேஸ்ட்டில் அவங்களால கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் அதுக்காக கொண்டு வந்தது தான் வெஸ்லிம் ஷேக் மிக்ஸ். ஸோ நம்மளுடைய வெஸ்லிம் ஷேக்கை எது கூட கலந்து குடிக்கிறது அப்படின்னா, கொழுப்பு நீக்கப்பட்ட பால் கிடைக்காதவங்களுக்கு வெஸ்லிம் ஷேக் மிக்ஸ் நம்ம கம்பெனி லான்ச் பண்ணாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, இதுல இந்த ஷேக் மிக்ஸ் எடுத்துக்கங்க. ஒரு 300 ml வாட்டர்ல இதையும் மிக்ஸ் பண்ணுங்க, அதையும் மிக்ஸ் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆயிடுது, அந்த ஃபிளேவர் கிடைச்சிருது. சரியான அந்த அந்த நாங்க கொடுக்கக்கூடிய அந்த டேஸ்ட் உங்களுக்கு கிடைச்சிரும். நீங்க வெண்ணிலா ஃபிளேவர்னா அந்த வெண்ணிலா ஃபிளேவர் கரெக்டா கிடைச்சிரும். அதே டேஸ்ட் அப்படியே இருக்கும், அதுல எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லாம. மேங்கோ வேணுமா, மேங்கோ கரெக்டான ஃபிளேவர்ல உங்களுக்கு கிடைக்கும், கரெக்டான அதே டேஸ்ட் அப்படியே கிடைக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த வெஸ்லிம் ஷேக் மிக்ஸ். சரி, சும்மா கொடுத்துட முடியுமா? ஒரு ப்ராடக்ட் கொடுக்கும்போது சும்மா இதுக்காக இது மாற்று, இதை எடுத்துக்கங்க, இந்த பாலுக்கு பதிலாக இதை எடுத்துக்கன்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா எப்படி இருக்கும்? கரெக்டா இருக்குமா? அப்ப அதுல ஏதாவது கொடுக்கணும்ல, ஊட்டச்சத்து கொடுக்கணும்ல. நம்ம கம்பெனி எப்பயுமே யோசிக்கும் போது என்ன யோசிப்பாங்கன்னா, இதுல என்ன ஊட்டச்சத்து கலந்து கொடுக்கலாம், எந்த ப்ராடக்ட்ல எந்த ஊட்டச்சத்து கலந்து கொடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பாங்க. அது வந்து உடம்புக்கு வந்து எந்த விதத்துல நன்மை பயக்கணும் அப்படிங்கிறதான்.
நன்மையை கொடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தான் யோசிப்பாங்க. ஸோ அப்படி யோசிக்கும் போது தான் ஸோ கம்பெனி யோசிச்ச ஒரு விஷயம், வெஸ்லிம் ஷேக் வந்து ஸோ லோ ஜிஐல இருக்கணும், இது ஒரு புரோட்டீனா இருக்கணும், அதுவும் முக்கியமா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கூட இது எடுத்துக்கக்கூடிய அளவுல இருக்கணும். அப்ப என்ன பண்ணாங்கன்னா நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் நம்மளோட விஷயத்துல பாத்தீங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நம்ம கொடுக்கறது என்ன கொடுப்போம், ஸ்டிவியா கொடுப்போம். ஸ்டிவியா அப்படிங்கிறது ஒரு சர்க்கரை இலை, சர்க்கரை செடின்னு சொல்லுவாங்க, அதுதான் அந்த ஸ்டிவியா. ஸோ அதே ப்ராடக்டை எதில் மிக்ஸ் பண்ணாங்க, கொண்டாந்து வெஸ்லிம் ஷேக் மிக்ஸில் கொண்டாந்து மிக்ஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ அந்த டேஸ்ட் கொடுக்கறதுக்கு, அந்த இனிப்பு சுவை கொடுக்கறதுக்கு. அப்போ இது யார் வேணா எடுத்துக்கலாம், ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் முதற்கொண்டு எடுத்துக்கலாம். தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா பால் ஃப்ளேவரில் வந்துடும், அந்த பால் மாதிரி வந்துடும். அப்போ அந்த பால் மாதிரி வந்துச்சுன்னா அதில் ஷேக்கை மிக்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷேக் அவங்க கிடச்சிரும். இப்போ நம்ம கடைக்கு போகிறோம், ஒரு ஜூஸ் கடையில் போயிட்டு எனக்கு ஷேக் மிக்ஸ் கொடுங்கன்னு கேட்குறோம். உடனே என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் போட்டு மிக்ஸில் அடிச்சு கெட்டியாக கொண்டாந்து கையில் கொடுப்பாங்க. அதில் சாக்லேட்டை என்ன ஃப்ளேவர் வேணுமோ அந்த ஃப்ளேவர் வந்து அப்படியே ஆர்டிஃபிஷியலாக மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. நம்மளது எதுவுமே ஆர்டிஃபிஷியல் கிடையாது, எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் இதில் இருக்கிறது. ஸோ அதனால நம்ம எடுக்கிறதும் பாதுகாப்பாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ஷேக் மிக்ஸில் இருக்கக்கூடியது என்ன பார்த்தோன்னா பீடிகாஸ் நம்பர் 1. அது என்னங்க பீடிகாஸ் நம்பர் 1? நிறைய இடத்துல நானும் சொல்றாங்க, நானும் கேட்குறேன், பீடிகாஸ்ன்றாங்க. அந்த பீடிகாஸ்னா என்ன? ஸோ பீடிகாஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இது வந்து FDA ஃபுட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்றவங்க தான் இதை கொண்டு வந்தது. அவங்க இதை கொண்டு வரும்போது என்னன்னா, இது புரோட்டீன் டைஜஸ்டபிலிட்டி கரெக்டட் அமினோ ஆசிட் ஸ்கோர், அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் PDCAAS, பெடிகாஸ். தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா புரத செரிமானத்தன்மை சரி செய்யப்பட்ட அமினோ அமிலம், இதற்குண்டான மதிப்பெண் அப்படிங்கிறது தான் இந்த பெடிகாஸ் நம்பர் 1. இதில் மொத்தமே ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று நம்பர் 1, ரெண்டாவது பிலோ நம்பர் 1, நம்மளுது நம்பர் 1. ஸோ நம்பர் 1க்கும் பிலோ நம்பர் 1க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 அப்படிங்கிறது அதாவது ஹை ரேட்டிங் உள்ளது, ரொம்ப தரம் வாய்ந்தது அப்படின்னு அர்த்தம். நம்பர் 1 அப்படிங்கிறது உயர்ந்த தரம் கொண்ட செரிமானம் ஆகக்கூடிய முழுமையாக மாறக்கூடிய புரதம். அதாவது உடம்புல நம்ம புரோட்டீன் எடுத்தோம்னா அந்த புரோட்டீன் வந்து என்ன பண்ணணும், டைஜஸ்ட் ஆகணும். அந்த டைஜஸ்ட் ஆகிறதுக்கு தேவையான சக்தியை கொடுக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு தேவையான நல்லா புரிஞ்சுங்க, அத்தியாவசிய அமினோ ஆசிட்ஸ் இதுல இருக்கு அப்படிங்கிறது தான் நம்பர் 1. அத்தியாவசிய தேவையான எல்லா அமினோ ஆசிட்ஸும் இதுல இருக்கு அப்படின்ற அர்த்தம். அதுவே பிலோ நம்பர் 1 என்ன அர்த்தம் அப்படின்னா, அதுல தேவையான அத்தியாவசியமான சில அமினோ ஆசிட்ஸ் அதுல கிடையாது. அதே போல உடம்புல உறிஞ்சக்கூடிய தன்மையும் கம்மியா இருக்கு. உடம்பு வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கும் அதுக்கு சரியா டைஜஸ்ட் ஆகாது அப்படிங்கிறது தான் பிலோ நம்பர் 1. நம்பர் 1 அப்படின்னா சீக்கிரமாவே இது டைஜஸ்ட் ஆயிடும், உடம்புக்கு வந்து உடம்பு வந்து சீக்கிரம் இது வந்து எடுத்துக்கும், உள்வாங்கிக்கும், இது உறிஞ்சிக்கும் தேவையான சத்துக்களை அப்படிங்கிறது தான் நம்பர் 1. ஸோ அந்த சர்டிஃபிகேட் தான் நம்மளுடைய வெஸ்டேஜில் இருக்கக்கூடிய இந்த வெஸ்லிம் ஷேக் மிக்ஸ். இதுக்கப்புறம் யார் கேட்டாலும் தைரியமா சொல்லுங்க, FDA சர்டிஃபைட் பண்ண பெடிகாஸ் தரத்திலான நம்பர் 1 உயர்தர புரதத்தை நம்மளுடைய ஷேக் மிக்ஸ்ல இருக்கு. அதனால உடம்புக்கு தேவையான புரோட்டீன் சரியான அளவுல நமக்கு உடம்புக்கு கிடைக்கும். இதுலயும் தேவையான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கு. அதனால உடம்பு ஆரோக்கியமா இருக்குமே தவிர்த்து எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது. இதுக்கு கம்பெனி சரி, நானும் சரி 100% உத்தரவாதம். அது மட்டும் இல்ல, ஒரு சர்வுக்கு ஒரு தடவை எடுக்கும்போது இந்த ஷேக் மிக்ஸ் எடுக்கும்போது 10.8 கிராம் புரோட்டீன் நம்ம உடம்புக்கு கிடைச்சிருது. ஸோ சரியான நேச்சுரல் டேஸ்டோட, ஏன்னா அதுதான் இதுல இருக்கிறது. அப்ப இந்த வெஸ்லிம் ஷேக் மிக்ஸை நான் எப்படி எடுத்துக்கலாம், நான் என்ன டெய்லி எடுக்கணும்னா நான் எப்படி எடுத்துக்கலாம், இத்தனை எடுக்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரு அளவு கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஷேக் மிக்ஸு 3 ஸ்பூனு, ஷேக் 3 ஸ்பூனு, நல்லா கவனிச்சுங்க, ஷேக் மிக்ஸில் 3 ஸ்பூனு,
ஷேக்கில் 3 ஸ்பூனு வாட்டர், 300 ml வாட்டர், எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக மிக்சியில் அரைச்சி, இல்லையா நம்மளுடைய வெஸ்டேஜில் ஷேக் பாட்டில்னே இருக்கு, வெஸ்லிம் ஷேக்குக்கு பாட்டில் தனியாக இருக்கு, சரிங்களா? அதை ஒன் டைம் கன்சியூம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதில் இது எல்லாத்தையும் போட்டுட்டு நீங்கள் குளுக்குனீங்கன்னா உள்ளே வந்து ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும். அந்த ஸ்ப்ரிங் என்ன பண்ணும், எல்லாத்தையும் மொத்தமாக மிக்ஸ் பண்ணிடும். நீங்கள் ஜஸ்ட் அப்படி சிப் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், சரிங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து ரேட்டும் கம்மி தான், தாராளமாக பை பண்ணிக்கலாம். ஒரு 400 500 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அதே போல் ஸ்கிம்டு மில்க்குக்கும் ஷேக் மிக்ஸுக்கும் உள்ள இன்னொரு ஒரு வித்தியாசம் நான் சொல்கிறேன். ஸ்கிம்டு மில்கோட காஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்கெட் வாங்குறாங்க அப்படின்னா அதனுடைய விலை குறைந்தபட்சம் 50 ரூபா. அப்போ ஒரு மாதத்துக்கு 30 நாளைக்கு எவ்வளோ ஆகும்? 1500 ரூபா ஆகிடும். ஆனால் நம்மளுடைய வெஸ்டேஜ் கூடிய இந்த ஷேக் மிக்ஸோட காஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாவில் முடிஞ்சிருது. 560 ரூபா 600 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்க, 1500 ரூபா மாதத்துக்கு செலவு பண்ணுறது எப்படி, வெறும் ஒரு 600 ரூபா செலவு பண்ணுறது எப்படி? ஸோ காஸ்டிங் வைஸும் ஒரு மந்த்துக்கு நம்ம கம்மியாக தான் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறோம், வெளில கூடிய அந்த பாலை விட, ஸ்கிம்டு மில்கை விட. ஸோ அதனால் தாராளமாக இதை பை பண்ண முடியும், யார் வேணாலும் பை பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு டிப்ஸ். ஸோ அதுக்கு அடுத்து நம்மளுடைய ஷேக் மட்டும்தான் இருக்கா, ஷேக் மிக்ஸ் மட்டும்தான் இருக்கா, வெஸ்லிம் டீ மட்டும்தான் இருக்கா அப்படின்னா கிடையாது. இன்னொரு முக்கியமான ப்ராடக்ட் எனர்ஜி ட்ரிங்க். நான் டயர்ட் ஆயிடுறேன், நான் வேலை செஞ்சு நான் சாப்பிட்டாங்க எனக்கு பத்த மாட்டேங்க, நான் வந்து டயர்டாகிறேன், சீக்கிரம் டயர்டாகிறேன், என்ன பண்ணலாம்? ஸோ அதுக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க வெஸ்லிம் எனர்ஜி ட்ரிங்க் மிக்ஸ். எனர்ஜி கொடுக்கறதுக்காக மட்டும். நான் எப்போலாம் டயர்டாக இருக்கணும் அப்போ நான் ஒரு சிப்பை எடுத்து சாப்பிட்டுக்கலாம், குடிச்சிக்கலாம். டீ காஃபி அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிற மாதிரி நம்ம காலை ஈவினிங் டீ எடுத்து வெஸ்லிம் டீ எடுத்துக்கிட்டு மற்ற நேரத்தில் இடையில இருக்கக்கூடிய நேரத்தில் சோர்வடையும் போது எனர்ஜி ட்ரிங்க் மிக்ஸை நம்ம எடுத்துக்கலாம். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான், சின்ன பாட்டிலாக தான் தயாரிச்சிருக்காங்க. ஸோ எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம், எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய் கன்சியூம் பண்ணிக்கலாம். போகிற வழியில் நம்ம ஒரு ஹாட் வாட்டர் இருந்தால் மட்டும் போதும், அதில் மிக்ஸ் பண்ணி நம்ம குடிச்சிக்க வேண்டியதான், சரிங்களா? ஜூஸ் மாதிரி. ஸோ அதே போல் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டே ஃபுல்லாக ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கும் நம்ம வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கிறதுக்கும் கம்பெனி கொண்டு வந்திருக்காங்க இந்த ஷேக் மிக்ஸ் அப்படிங்கிறத. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃப்ளேவரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீரி ஹவா, எலுமிச்சை, இஞ்சி, ஏலக்காய், பீச் அப்படிங்கக்கூடிய 5 ஃப்ளேவரில் இது கிடைக்குது. ஸோ இந்த எனர்ஜி ட்ரிங்க்ஸ் சொல்லலாம், தாராளமாக கன்சியூம் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் எனர்ஜி கொடுக்கறதுக்காக தான் அப்படிங்கிறதுனால இதில் இருக்கக்கூடியது விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் மட்டும்தான், வேற எதுவும் இதில் கிடையாது இன்கிரீடியன்ஸ். ஸோ இந்த ஃப்ளேவரை ஆட் பண்ணியிருக்காங்க. இது கூட அந்த இந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இந்த இது கூட ஃப்ளேவர்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஃப்ளேவர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான முறையில் தயாரிச்சதுனால இது எடையை குறைக்கிறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்குது. ஏன்னா யோசிச்சு பாருங்க, எலுமிச்சையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இம்யூனிட்டி கொடுக்குறது, தண்ணி, ஸோ நீர் உடம்புக்கு தேவை. அப்போ அந்த செல்களுக்கு நீர் தேவை, அந்த செல்களுக்கு தேவையான சத்துள்ள நீர்களை இந்த எனர்ஜி ட்ரிங்க் மூலமாக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ செல்கள் எனர்ஜியாக இருக்கும், ப்ளஸ் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இது வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 150 ml வெந்நீரில் நல்லா புரிஞ்சுங்க, வெந்நீர் அல்லது குளிர்ந்த நீர் எதில் வேணால் எடுத்துக்கலாம், ரெண்டுத்தில் எதில் வேணால் எடுத்துக்கலாம். வெந்நீரில் எடுக்கும்போது நம்ம டீ காஃபி சாப்பிடணும், ஹாட்டாக எடுத்துக்கலாம். அதுவே சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டெல்லாம் அதிகமாக வருதுன்னுவாங்க, அவங்களாம் வெந்நீரில் எடுத்துக்கலாம். இல்லை என் உடம்பு ஆல்ரெடி ஹீட் உடம்பாக இருக்குது அப்படின்றவங்க குளிர்ந்த நீரில் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரியும் குடிச்சிக்கலாம் எனர்ஜிக்கு. ஸோ இதுக்கு அடுத்து ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்லிம் பர்சனலைஸ் ப்ரோட்டீன் பவுடர். ப்ரோட்டீன் பவுடர்னாலே எல்லார் மைண்டுக்கும் உள்ள வர்றது என்னன்னா வெயிட் ஏறிடும் அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த ப்ரோட்டீன் பவுடர் அப்படிங்கிறது வெயிட் ஏறுறதுக்கு இல்லை, சரியான வெயிட்டை பராமரிக்கிறதுக்கு. வெயிட்டை குறைக்கணும், ஆனால் நான் வந்து என் உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன் இருக்கணும், எக்ஸஸ் ப்ரோட்டீன் உடம்புக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. அப்போ அந்த ஒரு ஆங்கிளில் யோசிச்சு பண்ணதான் இந்த வெஸ்லிம் பர்சனலைஸ் ப்ரோட்டீன் பவுடர். ஸோ இதில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஊட்டச்சத்து, ஸோ நம்ம உடம்புக்கு தேவை, ஸோ ப்ரோட்டீன் உடம்புக்கு தேவை, வே ப்ரோட்டீன் அண்ட் சோயா ப்ரோட்டீன், இந்த 2 ப்ரோட்டீன் தான் இதில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சர்வில் 5 கிராம் ப்ரோட்டீன் நமக்கு உடம்புக்கு கிடைச்சிடும், ஹெல்த்தியான ப்ரோட்டீன் நமக்கு உடம்புக்கு கிடைக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வெஸ்லிம் ப்ரோட்டீன் பவுடர் நம்ம எடுக்கும்போது நான் எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் எடுத்துட்டா என்ன பண்ணுறது? ஸோ தேவையில்லாத ப்ரோட்டீன் ஆட்டோமேட்டிக்காக அதுவே என்ன ஆகுது,
டைலேட் பண்ணி வெளியே அமைச்சிரும். தேவையான ப்ரோட்டீன் இதுலேருந்து கிடைச்சதுனால நீங்கள் எக்ஸஸாக ஏதாவது ப்ரோட்டீன் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா கூட அதை இதுவே டைலேட் பண்ணிடும். ஸோ அதனால் பயப்பட தேவையில்லை. ஸோ நீங்கள் ப்ராப்பர் எக்ஸசைஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஒருத்தவங்க வந்து ஜிம்முக்கு போகிறாங்க, அவங்க கொடுக்காம தாராளமாக இந்த வெஸ்லின் ப்ரோட்டீன் பவுடர் சஜஷன் பண்ணலாம். ஸோ வெயிட் ஏற்றணும்னாலும் சரி, குறைக்கணும்னாலும் சரி, மெயின்டைன் பண்ணாலும் சரி, 3 கேட்டகரிக்கும் இதை நம்ம கொடுக்கலாம். அதாவது வெயிட் ஏற்றணும் அப்படின் போது நம்ம வெஸ்டேஜ் ப்ரோட்டீன் பவுடர் ஒன்று இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெஸ்டேஜ் ப்ரோட்டீன் பவுடர் இருக்குது, சரிங்களா? ஸோ எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் ஆகிடக்கூடாது அப்படின்னும் போது இதை எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? எனக்கு கொஞ்சம் வெயிட் ஏறுற மாதிரி தெரியுதுங்க, இதை எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம ப்ரோட்டீன் சரியான அளவில் எடுத்துக்கணும் அப்படின்னா ஸோ இந்த ப்ரோட்டீன் தாராளமாக ஃபாலோ பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 முறை நம்ம இதை பயன்படுத்தலாம். ஸோ எல்லாத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமானது யாரெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்றது. ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம். ஒரு ஃபியூ மினிட்ஸில் நான் முடிச்சிடறேன், ஃபியூ மினிட்ஸில் முடிச்சிடுறேன். ஸோ முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் இதை பயன்படுத்தக்கூடாது. அதாவது குழந்தைகளுக்கு பால் கொடுக்கக்கூடிய பெண்கள், குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்காங்க, வெயிட் அதிகமாக இருக்கணும், வெஸ்லிம் எடுக்கலாம்னு யோசிக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் சஜஷன் பண்ணக்கூடாது. அண்டர் ஏஜ், அதாவது ஒரு 18 வயசுக்குள்ள இருக்காங்க, அவங்களுக்கு இது கிடையாது. ரொம்ப ஏஜ்ல இருக்காங்க, அவங்க வந்து மெடிசன்ஸ் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, மெடிசன்ஸ் நிறைய எடுத்துட்டு இருக்காங்க, கன்சியூம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இது கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம பார்த்தோம், இந்த வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்னென்ன நோய்கள்லாம் வரும் பார்த்தோம், அந்த நோய்களுக்கான மெடிசன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் போயிட்டு நம்ம வெயிட் லாஸ்க்கு எடுத்தோன்னே கொடுத்துடக்கூடாது. ஸோ அவங்களுக்கு ப்ராப்பராக அந்த நோயை சரி பண்ணிட்டு அப்புறம் தான் வெயிட் லாஸ் சஜஷன் பண்ணணும். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அட்வைஸ் ஒரு அந்த எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட சஜஷன் கேட்டுட்டு ஃபாலோ பண்ணுறது நல்லது. ஸோ நம்ம டீமில் நிறையா எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, நியூட்ரிஷன் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லார் டீம்லேயும் இருக்காங்க. சரவணன் பிரதருக்கு கீழே இருக்கக்கூடிய என்டையர் டீம்லேயும் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. ஸோ சஜஷன்ஸ் தாராளமாக கேட்கலாம், அவங்ககிட்ட கேட்டுட்டு ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. புதுசாக வந்திருக்கவங்களுக்கு சொல்கிறேன், ஏன்னா ஏற்கனவே இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ புதுசாக வந்தால் நீங்கள் இப்போ நான் சொல்லியிருக்கிறதுக்காக அப்படியே பிளைண்டாக ஃபாலோ பண்ணிடாதீங்க. உங்கள் எக்ஸ்பர்ட்ஸை உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கன்சியூம் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும், உங்கள் ஃபேமிலி நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும், நம்மளுடைய உடம்ப ஹெல்த்தியாக பார்த்துக்க முடியும். ஸோ இத்தனையும் நான் கன்சியூம் பண்ணுறதுக்கு இவ்வளோ 8 ப்ராடக்ட்டையும் நான் சேர்த்து கன்சியூம் பண்ணால் கூட எனக்கு எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு 7,000 அந்த ரேஞ்சில் தான் வரும். 7,000 8,000 அந்த ரேஞ்சில் தான் வரும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாக நம்மளுக்கு ஒரு 250 PV கிட்ட ஆட் ஆகிடுது. இப்போ நம்ம கம்பெனி வந்து ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க, 150 PV ஆஃபர். நியூ ஜெனராக இருக்கவங்க 300 PV அப்படின்றாங்க. ஸோ 300 PVல ஒரு 50 PVக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டுக்கு தேவையான பொருள் கன்சியூம் பண்ணிக்கிறாங்க. வெயிட் லாஸ் பண்ணணும், அவங்க ஃபேமிலியில் யாராவது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இல்லை அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது வெயிட் லாஸ் பண்ணணும் விருப்பப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் கன்சியூம் பண்ணி கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக 300 PV அப்படிங்கிறது அங்கே வந்துடுது. அவங்க ஐடி அக்டேஷன் ஆகிடுது, அவங்க அந்த மேட்சிங்கில் இதுக்கும் இன்சென்டிவ்க்கும் எலிஜிபிள் ஆகிடுறாங்க. அப்போ இந்த ப்ராடக்டில் நம்ம வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகுது, அதே நேரத்தில் நம்மளுடைய பிஸ்னஸும் டெவலப் ஆகுது, நம்மளுக்கு அதுக்குண்டான இன்கமும் ஜென்ரேட் ஆகுது. ஏன்னா இங்கே எல்லாருமே எதுக்காக வந்திருக்கோம், ஆரோக்கியம் கடந்த வருமானத்துக்காக வந்திருக்கும். அப்போ யோசிச்சு பாருங்க, எனக்கு என்ன பொருள் வாங்குறதுனே தெரில அப்படின்றவங்களுக்கு இந்த ஒரு கேட்டகரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஏன்னா நோய் வராமல் தடுக்கிறது தான் நம்ம வேலை, நோய் வந்ததுக்கு அப்புறம் தீர்வு கொடுக்கறது நம்ம வேலை இல்லை. நோய்களும் அதன் காரணங்களும் அதனோட தீர்வும் அப்படின்னு தான் நம்ம கான்செப்டே. ஸோ நோய்களுக்காக நம்ம மருந்து கொடுக்கறதில்ல, அதனுடைய காரணங்களுக்கு அதனுடைய ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு தான் நம்ம வந்து இங்கே நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். நம்மளாம் டாக்டர்ஸ் கிடையாது, நம்மளாம் கன்சல்டன்ட், நியூட்ரிஷன் கன்சல்டன்ட் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு நம்ம வந்து செஷன் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு பேசிக் டயட் சார்ட். இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க எல்லாருமே. இந்த சார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியும் காலையில் ஷேக் எடுத்துக்கலாம், அப்படின்னா இட்லி இல்லைன்னா ஒரு ஓட்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி காலையில் எடுக்கும்போது நம்ம வந்து ஹெல்த்தியை வந்து குறைக்கிறதுக்கு, வெயிட்டை குறைக்கிறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மத்தியானத்தில் லைட்டாக ஃபுட்டு, ரைஸ் ஃபுட்டு இல்லைன்னா சப்பாத்தி, இல்லை லைட்டாக ப்ரோட்டீன் கலந்த வெஜிடபிள் சாலட்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஈவினிங்கில் நம்மளோட வெஸ்லிம் டீ, நைட்டில் ஷேக்கு. ஸோ கூட வந்து பார்த்தீங்கன்னா பத்தலை அப்படின்னா சூப்பு, வெஜிடபிள்ஸ். ஸோ வெஜிடபிள் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வறுத்தது, ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சாப்பிட வேணாம், கொஞ்சம் வறுத்து சாப்பிடுங்க.
வெஜிடபிள்ஸை வதக்கி சாப்பிடுங்க. அப்போ வந்து சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகிடும். ஸோ சாப்பிடக்கூடிய நேரமும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு அந்த டயத்தில் கரெக்டாக கன்சியூம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் உடம்பை நீங்கள் ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும். ஸோ சரியான வெயிட்டை மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இந்த வெயிட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது உடனே இப்படின்றதுக்குள்ள ஒரு சொடக்கு போட நேரத்துக்குள்ள கிடைக்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஒரு நாள்லயோ 2 நாள்லயோ 1 மாசத்துலயோ நம்ம கிடைக்கக்கூடிய விஷயம் கிடையாது. இது ஒரு லாங் ஜேர்னி, இந்த வெயிட் லாஸ் மேனேஜ்மெண்ட் இந்த ஜேர்னி வந்து. ஸோ அதனால தொடர்ந்து நம்ம எப்போ ஃபாலோ பண்றோமோ அப்போதான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ 1 மாசத்துலயோ 2 மாசத்துலயோ எடுத்துட்டு எனக்கு ரிசல்ட் வரல அப்படின்னு யாரும் கேட்க வேண்டாம். ஏன்னா நம்மளது நேச்சுரலா உடம்பை குறைக்கக்கூடியது. அதனால தொடர்ந்து கன்சியூம் பண்ணுங்க, உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. ஸோ இந்த வாய்ப்பை அழுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ விஷயம். தேங்க்யூ பிரேம் பிரதர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரைனிங்கோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க. இந்த ட்ரைனிங் உங்க டீம்ல யாராவது பார்க்கலைன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இல்லை வெயிட் லாஸை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி பார்க்க வைங்க. தேங்க்யூ.